சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம கங்காவுக்கு வளர்கப்பை ஏற்பாடு ரொம்பவே பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்துதான் நம்ம காவேரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு நம்ம கங்காவுக்கு அழகாக மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குமரன் இல்லைன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஏய் மாமா வந்துட்டாரடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே கேட்கவும், காவேரி இருந்துட்டு அக்கா இன்னும் மாமா வரல, நீ முதல்ல ரெடி ஆகு, கண்டிப்பாக மாமா வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லி கங்காவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி மேக்கப்லாம் போட்டு டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்துதான் சரியான நேரத்துல குமரனும் வந்துடுறாங்க. மாலையை கழுத்துல போடுப்பான்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட மாலையை கொடுக்குறாங்க. குமரன் போட போகவும் கங்கா அந்த மாலையை தூக்கி போட்டுறாங்க. இப்ப மாலை தான் ஒரு கேடு. இவர் நினைச்சா எனக்கு ரொம்பவே கோபமாகவும் வருது, அதே மாதிரி பயமாகவும் இருக்கு. இவருக்காக நான் இப்போ ஒரு குழந்தையும் வேற பெத்து கொடுக்க போகிறேன். இவருக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையை பற்றி பயமே கிடையாது, அக்கறையும் கிடையாது. இவரை நினச்சி நான் எப்படி தான் வாழ போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும், அதுக்கு அடுத்துதான் என்னை மன்னிச்சிடு கங்கா, நான் லேட்டாக வந்தது காரணம் இதுதான், அதே மாதிரி உன் கூட இருக்க முடியாது காரணமும் இதுதான். நீ ஒட்டியான ஆசைப்பட்டு கேட்ட, அதனால தான் பெரிய ஒரு ஆர்டரை எடுத்து இந்த ஒட்டியானத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிடுறாங்க. நான் என்ன பண்ணாலையும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு பேசுறாங்க. இனிமேலாச்சும் கங்கா திருந்தி குமரனோட சரியா வாழ போறாங்களா இல்லையான்றதை வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம்.